கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த புதன்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுடைய அளவற்ற கிருபை நம்மேலே நிறைவுள்ளதாய் இருக்கிறது. அந்த கிருபை உள்ள தெய்வத்தை வேதம் சொல்லுகிறது போல, கர்த்தர் நல்லவர். ஏன் நல்லவர்? அவருடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில என்றென்றும் உள்ளது. எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவருடைய கிருபை தான் என்று சொல்லுகிறவர்கள், அந்த கிருபை ருசித்து பார்த்தவர்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள், அந்த கிருபை ருசித்து பார்த்தவர்கள் அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. ஆகவே அந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரை இதுவரைக்கும் என்னை நடத்தின உடைய கிருபையை நினைத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம் சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீங்க இல்லாம நாங்க இல்லை. நாங்க இதுவரைக்கும் வாழ்ந்தது உங்க கிருபை, வளர்ந்தது உங்க கிருபை. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அந்த கிருபை உள்ள தெய்வத்தை நம்மை கிருபையாய் நடத்தினார், கிருபையால் நிறைத்தார். ஜீசஸ், glory to God. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, சிந்தித்து பாருங்க. ஆமென். இந்த உயர்வு, இந்த மேன்மை நம்முடைய தகுதியின் அடிப்படையில் வரவே இல்லை. தாவீது சொல்வது போல, உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றிற்று. பெரியவன் என்று சொல்லும் பொழுது ஏதோ இந்த உலகத்துல அப்படியே ஒரு அம்பானியை போல, ஒரு அதானியை போல உயர்ந்து விட்டோமா? இல்ல. தனிமையில் அழுத போ தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. கரங்கள் அசைத்து, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, இந்த உலகத்தின் மக்களை போல படிப்பு, பதவி, உயர்வுகள், மேன்மைகள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் என்னை கேட்கிறவர்களே, ஒவ்வொரு நாளும் அருமையாய் நேர்த்தியாய் நமக்கேற்ற தேவைகளை சந்தித்து இது எல்லாவற்றுக்கும் மேல ரட்சிப்பை தந்தாரே, அதற்கு நம்ம ஆயுள் புதுதித்தாலும் அது போதவே போதாது. ஆகவே
இந்த உயர்வுக்கெல்லாம் அவர்தான், இந்த மேன்மைக்கெல்லாம் அவர்தான் காரணம் என்று சொல்லி அந்த கிருபை உள்ள தெய்வத்தை நம்மேடு வைத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்ன உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்ன உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. சொல்லுவோம் சொல்லுவோம். உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. கரங்களா அசைத்து உங்க கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம ஒன்றும் இல்லை. உங்க இன்னும் வேணும், இன்னும் வேணும். உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே. நான் இப்படி சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்றை நாங்கள் சாதித்து விட்டோமா என்றால் இல்லவே இல்லை. எஞ்சி நிற்பது ஒரு 3 காரியம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம். இதுதான் என் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் எஞ்சி நிற்கிறது. அப்படியே சில காரியத்தை ஏதோ செய்தது போல தோன்றினாலும் உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. அதைத்தான் சொல்ல முடியும். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்ன உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்ன உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நாங்க இல்லவே இல்லப்பா.
நானும் இல்ல, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் ஒவ்வொரு காரியங்களை சிந்தித்து பார்த்து, தேவ ஜனங்களே, நம்ம கர்த்தரை ஆராதிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம எத்தனை நேரங்களிலே ஆண்டவர் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்களிலே நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் அந்த ஆகாரை போல இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றினார். அன்னாளை போல இருந்த சூழ்நிலை எல்லாம் ஆண்டவர் மாற்றினார். அந்த யோசேப்பை போல இருந்த சிறைச்சாலையின் சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றினார். அதே போல நிச்சயம் இந்த நாளில் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் உண்டு. ஆகவே நம்ம சேர்ந்து பாடலாமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே நாங்கள் கதறும் போது எங்களை கேட்பவரே, எனக்கோ என் துணையாளர், தாகம் தீர்க்க ஜீவ தண்ணீரானவர். நல்ல கைத்தட்டி பாடலாமா? ஆமாப்பா, எங்களை அப்படி நீங்க நடத்தி கொண்டு வந்தீங்க, தாகம் தீர்த்து நடத்தி கொண்டு வந்தீங்க. என்னக்கோ எந்த துணையாளர் பரிசுத்த ஆவியானவர், எங்கள் இயேசுவானவர், எங்கள் தகப்பனானவர். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே நடக்கும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தால். கரம் தட்டி பாடுங்க. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே,
தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே நடக்கும் போது என்னை கேட்பவரே. விசுவாசமாய் பாடலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை நல்ல கரம் தட்டி என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. பலனடைகிற நேரம் இது. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. ஆகவே ஒருபோதும் கலங்காதிருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர் 6:17 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு நாளிலே பிசாசுக்கு, பாவத்திற்கு, சாபத்திற்கு, இந்த உலகத்தின் அக்கிரமங்களுக்கு, இருளின் ஆதிக்கங்களுக்கு, பொல்லாத மனிதர்களுக்கு நாம் அடிமைகளைப் போல கட்டப்பட்டிருந்தோம். இப்பொழுதோ தேவனுடைய அந்த விலையேற பெற்ற
அந்த சுவிசேஷம், நல்ல செய்தி, உபதேச சட்டதிட்டங்கள் எங்களுக்கு வந்த பொழுது அதை நாங்கள் மனப்பூர்வமாய் நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது, கீழ்ப்படிந்த பொழுது விடுதலை, கீழ்ப்படியும்படியான கிருபையை தந்தீரே, ஆவியானவர் உதவி செய்தாரே, அவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? இப்பொழுது 22ஆம் வசனம் சொல்றது, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினாலே. ஆம், ஒரு காலத்திலே சாத்தானுக்கு அடிமை, இப்பொழுதோ தெய்வத்திற்கு அடிமை. ஒரு காலத்திலே பாவத்துக்கு அடிமை, இப்பொழுதோ தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் பரிசுத்தத்திற்கு, நீதிக்கு, உண்மைக்கு அடிமைகளாய் நம்மை மாற்றி பாருங்க. இதனாலே தேவனுக்கு அடிமைகள் ஆனதினாலே நமக்கு கிடைப்பது என்ன? பரிசுத்தம் ஆகுதல். உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, பரிசுத்தம் ஆகுதல் நமக்கு கிடைக்கிற பலன், முடிவு நித்திய ஜீவன். இதற்கு தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அடிமைகளான நம்மை, ஒரு காலத்தில் அடிமைகள், இன்றைக்கோ சுயாதீனம் உள்ளவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். பலனடைந்திடுவேன், இதுதாங்க எங்களுக்கு பலன். உயர பறந்திடுவேன், பலனடைந்திடுவேன். இது போலத்தான் வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. சொல்லுங்க சொல்லுங்க. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, நிச்சயமாய் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. அது யார்? ஆவியானவரே, ஆவியானவரே. அப்படி விடுதலை செய்த தெய்வத்தை இன்னும் அதிகமாய் பாடி நம்ம துதித்து ஆராதிக்கலாம். வாருங்கள், தேவனுடைய சமூகத்தை இன்னும் அதிகமாய் பாடி நம்ம ஆராதித்து உயர்த்துவோம். ஆண்டவரே, உங்க நாமம் இன்னும் அதிகமா உயர்த்தணும், இன்னும் அதிகமாய் உண்மை நாங்க தேடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லி கடந்து சமூகத்துல நாமத்தை உயர்த்தி பாட போறீங்க? வாருங்க, சேர்ந்து பாடுவோம். உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. ஆமாப்பா, எல்லா பெரும் காற்று அடங்கி போனது, எங்களுக்கு வழி திறந்தது. உங்க நாமத்தை உயர்த்துறோம். சேர்ந்து பாடுவோம். உங்க நாமம் உயரணும், என்றும் மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. மீண்டும் பாடுவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவே, பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்றுமே எங்க வாழ்க்கையின் மூலமாய் பாடுவே, பாடுவோம். அல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும். இயேசுவே, உம் நாமமே
என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை, இந்த நேரத்துல கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை, உன்னதமான தேவனுடைய நாமத்தை ஆமென் அவருக்காய் வைராக்கியமாய் நின்று ஆராதிக்கும் பொழுது நிச்சயம் விடுதலை உண்டு. ஆமென். சேர்ந்து பாடுவோம். நிச்சயம் சேதங்கள் அணுகிடாது, சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிச்சயமாய். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அடிமைகளாயிருந்தோம். எத்தனை அடிமைத்தனம்! இன்றோ இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அப்படி நல்ல செய்தி, அவருடைய வல்லமை உள்ள வார்த்தைகள், உபதேச சட்ட திட்டங்கள் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. இப்பொழுதோ தேவனுக்கு அடிமைகளாய், அதனால் கிடைக்கிற பலன் பரிசுத்தம், நித்திய ஜீவன் முடிவு. கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய நாமத்தை இப்படி ஆராதிக்க முடியாய் இவைகளுக்கெல்லாம் சொல்லுகிறார் பவுல் அந்த ரோமர்ல படிக்கும் பொழுது. அவைகளுக்கெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அந்த நாளிலும் கூட எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்த உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் அமர்ந்து தேவனுடைய உன்னதமான நாமத்தை உயர்த்தினபடினால் இந்த பாடினது போல எந்த சங்கிலிகளும் எந்த சிறைச்சாலைகளும் இவர்கள் வாழ்க்கையிலே அடிமைப்படுத்துவதில்லை. அஸ்திபாரங்களை அசைக்கிற தெய்வம். நாங்கள் பாடும் பொழுதே எல்லா சிறைச்சாலையின் சூழ்நிலைகள், எல்லா விதமான சங்கிலிகள், போராட்டங்கள், எல்லா நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தில் கல்லல் விழுந்ததற்காய், திறந்த வாசல் உண்டானதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படி இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறோம். அப்படியே நீர் ஆஸ்வதித்து உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சகல துதி ஆராதனைகளை பிதாவாகிய தேவனே உமக்கு செலுத்தி எங்கள் துதிகளை மட்டுமல்ல எங்களையும் படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.
God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம்.